ஓகே, நேற்றைய தினத்தில் வந்து என்ன பார்த்தோம்னாக்கா லூக் சாப்டரை பற்றி பார்த்தோம். ரிச் மேன், பணக்காரரை பற்றி பார்த்தோம். பணக்காரருக்கு சூடு வச்சுட்டாங்க, நரகத்தில் சூடு வச்ச உடனே அவர் எப்படி தாழ்மையாக மாறினாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம். வேணால் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு வீடியோ போய் பாருங்கள் அந்த வசனத்தை. லூக் 16 இருக்குது, லூக் 16 19 to 31 அது இருக்குது சப்ஜெக்ட். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஒரே நிமிஷம். லூக் சாப்டர் 16 அவர் கேட் கிட்ட இருப்பார், ஒரு வசனம் இருக்கல, அதை படிங்கம்மா. 19-20 லூக் 16-20 தமிழில் பைபிள் படிங்க. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யாவானுடைய வாசல் அருகே கிடந்து. ஓகே, இந்த வசனத்தில் போட்டிருக்கு ஒரு தரித்திரன் இருந்தார், ஐஸ்வர்யவான் வாசலில் இருந்தாங்களாம். அப்போது இந்த நேத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், அவருடைய பார்வையில் வந்து அவர் கேட்டுக்கிட்ட வந்து ஒரு தரித்திரர் இருந்தாராம். அவர் ஃபுல் ஆஃப் சோர்ஸ் புண்ணுனால நிரப்பப்பட்டு இருந்தாராம், ஏழ்மையாக இருந்தாராம், சாப்பாடு இல்லையா. அப்போ அதை பற்றியெல்லாம் வீடியோவில் இருக்குது, நீங்கள் அப்படியே இப்போ வீட்டுக்கு போயிட்டு அந்த லைவை அந்த செக்ஷனை போய் பாருங்கள். அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் மறிச்சிடுறாங்க. இந்த ரிச்மேன் பணக்காரர் நரகத்துக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து லாசரஸ் ஐயா வந்து ஏழையான மனிதன் பிச்சைக்காரர் வந்து பரலோகத்துக்கு போயிடுறாரு. அப்போ பரலோகம் இருக்குது, நரகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் அவர் எப்படி அந்த ரிச்மேன் கிறிஸ்டியன்னு நம்ம நேற்று கண்டுபிடிச்சோன்னாக்கா, அவருக்கு ஆபிரகாமை பற்றி தெரிஞ்சிருக்கு, மோசேயை பற்றி தெரிஞ்சிருக்கு, தீர்க்கதரிசிகளை பற்றி தெரிஞ்சிருக்கு. அப்போது நரகத்துக்கு போயிட்டு ஜெபிக்கிற காரியங்களை விட்டுடுங்க, நீங்கள் இங்கே மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை இங்கே மனம் திரும்ப தான் ஆகணும். நான் விபச்சாரம் பண்ணல, நான் வேசித்தனம் பண்ணல, நான் ஒன்றுமே பண்ணலைன்னா அந்த பணக்காரர் எதுவுமே அதெல்லாம் பண்ணலை. அவர் நல்லா சாப்பிட்டுட்டு எதுவுமே கேர்லெஸ்ஸாக இருந்தார், எதை பற்றியும் அவருக்கு கவலையே இல்லை. அந்த மாதிரி ஒரு வேளை சபை குடும்பங்கள் இருந்தால் ஸ்பிரிட் ஆஃப் நெக்லிஜென்ஸை பற்றி நேற்று பார்த்தோம், கேர்லெஸ்னஸ், லேசினஸ். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணனா நம்மளை நரகத்துக்கு கொண்டு போயிடும். ஓகேவா, இது நேத்தோடைய டாபிக். இப்போ என்ன பார்க்கலாம், ஒரு வாசல் அண்டையில் இருந்தாராம். கர்த்தர் என்ன கணக்கு கேட்க போறாருன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாசல்களை, ஸ்பிரிச்சுவல் கேட்ஸை வந்து கர்த்தர் கணக்கு கேட்க போறாரு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லையில் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு நீங்கள் பார்க்குற குடும்பத்தில் என்ன பண்ணீங்க. அப்போ வேதத்தில் நிறைய கேட்டுகள் இருக்குது. இப்போ நான் இங்கே இருக்கேன்னா இந்த ஆலயம்னது ஒரு கேட்டு. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, என்டர் இஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங். ஆலயமும் ஒரு கேட்டு தான். அதுக்குள்ளே வரும்போது துதி ஸ்தோத்திரங்கள் நம்ம வசனம்லாம் போட்டிருக்கோம், அந்த பில்லர்லாம் போட்டிருக்கோம்ல, சங்கீதத்தெல்லாம். அப்போ ஆலயமும் ஒரு கேட்டாக தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் கேட்ஸை வந்து கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் என்ன கேட் இருக்குன்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு எதை பார்க்கலாம், மத்தியும் 7:13-14, மேத்யூ சாப்டர் 7:13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. கெட்டு போற வாசல் வந்து விரிவும் விசாலமாக இருக்குமா, ஆனா நல்ல வாசல் எப்படி இருக்கான், குறுகிய வாசல் இருக்கான். நிறைய பேர் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல எங்கள் கேமரா மறைக்கணும் அப்படிக்கா இப்படி வரக்கூட சேர் போட்டிருந்தேன். சில பேர் இடிச்சிட்டு வந்தாங்க, மேபி பாஸ்டர் டெஸ்ட் பண்ணுறாரு போல். குறுகிய வாசல் ட்ரைனிங் மாதிரி எல்லாம் இடிச்சிட்டு வந்தீங்க. குறுகிய வாசல் எங்கே இருக்கான், பரலோகத்தில். அப்போது போக முடியுமா, போக முடியாதா, கஷ்டமா ஈஸியா? கஷ்டம், போக முடியும். ஆனால் அதுக்கு நம்ம பாடியை ஸ்லிம் பண்ணிக்கொள்ளணும், எடுக்க வேண்டியது எடுக்கணும். அப்படியே இந்த ரிச் மேனை போல் உடம்பெல்லாம் வளர்த்துட்ருக்கூடாது. அப்படியே நான் ஃபிசிக்கல் பாடியை சொல்லலை, சோலு, ஸ்பிரிட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அந்த இடத்துக்கு போகணுன்னா. இன்னொன்று பெரிய வாசலாக இருக்கான், அது என்னவோ அழிவுக்கு கொண்டு போகுமா. இன்றைக்கி ஒரு காரியம் வந்து, எந்த ஹோட்டலில் நிறைய ரிவ்யூ இருக்கும், எந்த ஹோட்டல் நிறைய லைக்ஸ் இருக்கும், அங்கே தான் போய் சாப்பிடும். அது ஃபேக் லைக்காக இருந்தாலும் ஃபேக்கான ரிவ்யூ இருந்தாலும் போய் சாப்பிட்ருவோம். எங்கே மனிதர் கூட்டமாக நிறைய இருப்பாங்களோ அங்கே தான் போக ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா வேறு என்ன கூட்டமாக போவோம், எங்கே கடையில் கூட்டமாக இருக்கோ இங்கே நல்லா இருக்கு போல். இன்றைக்கி நம்ம கூட்டத்தை பார்த்து தான், உதாரணத்துக்கு இப்போ நம்ம யூடியூப்பில் ஒரு சர்மன் பார்க்குறோம், யூடியூப்பில் ஒரு மெசேஜ் கேட்குறீங்க, நீங்கள் நிறைய லைக்ஸ் இருக்கிற சர்மனை பார்ப்பீங்களா, இல்லை கம்மி லைக்ஸ் இருக்கிறது பார்ப்பீங்களா, கம்மி சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனல் பார்ப்பீங்களா? உதாரணம் எப்படி பார்ப்பீங்க? நம்மளோட பழக்கமே யார் எந்த டாபிக், எந்த மெசேஜ் நிறைய லைக்கு கிடைச்சிருக்கிறோ அதை தான் ஆட்டோமேட்டிக்காக பார்ப்போம். நம்ம இந்த மக்கள் என்ன ருசிக்கிறாங்களோ அதன்படி தான் போவோமே தவிர, எல்லாமே அப்படி தான் ஆகிட்டு இருக்குது. ஜனங்க எங்கே நிறைய இருக்காங்களோ, ஜனங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஒப்பீனியன் படி தான் எல்லாமே நம்ம கேட்கவும் நடப்போம். எங்கெல்லாம் லெஸ்ஸராக இருக்குது, லெஸ் ஒப்பீனியன் இருக்குது, அதை கேட்கவே மாட்டோம். ஆனால் இங்கே போட்டிருக்கு, திரளான வழி, பெரிய வழிக்கு நீ போனினா அங்கே அழிவும்
நரகமான காரியங்களும் உண்டு. நரகத்துக்கு வந்து பெரிய ஓட்டையம், யார் வேணா போலாமா. அப்போ நரகத்தை பற்றிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒருத்தருக்குள்ள ஒரு 10 கேட்டுகளை வந்து ஒரு மனுஷனுக்குள்ள வைத்திருக்கிறாரு. அது வசனத்திலிருந்து பார்க்க ஆரம்பிக்கலாங்க. நெகேமியா 3 வந்து இந்த கேட்டுகளை பற்றிலாம் போட்டிருக்காங்க. நெகேமியா 3 இதனை நோட் பண்ணிக்கோங்க, படிக்க வேணாம். 3:1 ஷீப் கேட் அப்படின்னு இருக்கு. இந்த நெகேமியா என்ன பண்ணுவார்னா, ஜெருசலம் அந்த வாலை வந்து சௌர மதியில வந்து கட்ட ஆரம்பிப்பார். இடிஞ்சு போயிருக்கிற, அழிஞ்சு போயிருக்கிற மதில். அதே போல நம்ம வாழ்க்கையில மதில்களை கட்ட வேண்டியது இருக்கு, வால்களை கட்ட வேண்டியது இருக்கு, கர்த்தருக்குள்ள இருக்கிற காரியங்களை சீர்படுத்த வேண்டியது இருக்கு. எதிரியின் காரியங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வராதபடிக்கு, நம்ம வாழ்க்கையில வராதபடிக்கு சில கட்டடத்தை கட்ட வேண்டாம். ஒரு வாலை வந்து கட்டணும். நெகேமியா அதை தான் பண்ணிட்டு இருக்காரு ஒரு டீமா சேர்ந்து. அந்த கட்டடத்தில், அந்த வாலில் நிறைய கேட்கள் உண்டு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 கேட் இருக்கும். முதலாவது வந்து ஷீப் கேட். ஆடா, ஷீப்னு ஆடுன்னு சொல்லலாமா? ஓகேவா? இது எங்கே இருக்குன்னா நெகேமியா 3:1 ஷீப் கேட்டை பற்றி பார்க்கலாம். இந்த கேட் என்ன குறிக்குதுன்னா, கான்செக்ரேட்டட் லைஃப். கர்த்தர் மரிச்சிட்டு அப்புறமா கர்த்தர் நம்மளை கேட்க போறாரு, நீ விலக்கிரியமாக என்ன பண்ண, நீ விலக்கிரியமாக கர்த்தருக்காக என்ன பண்ண. அதுக்கு தான் இங்கே ஆஃபரிங்கு தைட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிற. விலக்கிரியம் செலுத்துவது வேற, பிச்சை போடுவது வேற. போடணுமேன்னு போடுறது வேற, அந்த வாரம் ஃபுல்லாக கர்த்தரை நினச்சி ஒரு காணிக்கை செட் அப்பார்ட் பண்ணி போடுறது வேற. அப்படின்னா நான் ஆலயத்துக்கு போக போகிறேன், நான் உற்சாகத்தோடு வரேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஆலயத்தோட வரும் சந்தோஷத்தோடு வந்தீங்க, இல்லை முறுமுறுத்துன்னு வந்திருப்பீங்க. நான் என் கர்த்தரை பார்க்க போகிறேன், நான் வந்து ஆண்டரை பார்க்க போகிறேன். ஒரு சந்தோஷம் வெடிகாலில் வந்துடணும். அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கணும். ஐயோ போனோம். எத்தனை பேர் சண்டை போட்டுட்டு ஆலயத்துக்குள்ள வரீங்க? சண்டை போட்டுட்டு இல்லை, சண்டை போட்டுட்டே வரீங்க. நீ பண்ண, நான் பண்ண, நீ பண்ண, நான் பண்ண. இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். சிங்கிளாக இருக்கும், நிம்மதியாக இருப்பான். கட்டுனா முடிஞ்சிச்சு கதை. நீ பண்ண, நான் பண்ண, நீ பண்ண, நான் பண்ண. டார்ச்சரோடய வர மாதிரி ஆகிடும் சபைக்குள்ளே. அப்போ எப்படியாப்பட்ட ஒரு மன நிலைமைக்குள்ளே சபைக்குள்ளே வரும், எப்படியாப்பட்ட ஒரு ஆராதனைக்குள்ளே கலந்து கொள்கிறோம், எப்படி இருக்குது நம்மளுடைய ஹார்ட். அப்போ கான்செக்ரேட்டட் லைஃப் வேணுமா? அந்த டோரை கட்டுறாங்களா, அந்த வாசல் என்ன பண்ணுறாங்களா, கேட்டை கட்டுறாங்களா, அதை கான்செக்ரேட் பண்ணாங்களா, இது கர்த்தரோடியது. அப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நீ கர்த்தரோடியதுன்னு என்னன்னு. அந்த ஷீப் வந்து எதுக்குன்னா பலியிடுவாங்க. இந்த ஷீப்பெல்லாம் வந்து பலியிடுவாங்க. பலியிடுகிற காரியம். சரி, உதாரணத்துக்கு ஷீப்னா சபையும் குறிக்கிறது. ஆட்டு மந்தைகள் எல்லாம் நம்மளாம் வந்து ஆட்டு மந்தையில சபையும் குறிக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 20:28 படிக்க ஆரம்பிக்கலாம். Acts chapter 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்க எச்சரிக்கையா இருங்கன்றாங்க. யாரு? மந்தைகளை குறிச்சு. இப்போ சபையை பார்ப்பது யாருடைய வேலை? சபையை பார்ப்பது யாரோட வேலை? கண்டிப்பா லாக் பண்ணலாமா? உண்மையா? ஆனால் இங்கே வசனம் போட்டது உங்கள் கையில் கொடுத்துருக்குறேன்ட்டு. அப்போ இன்னொரு ஒரு கான்செப்ட் வருது, எல்டர்ஸ் ஆஃப் த சர்ச்னு இன்னொன்று வருது. அங்கே போட்டிருக்காங்க ஓவர் சீயர்ஸ். அப்போ எல்டர்ஸ்க்கு, மூப்பர்களுக்கு, ஊழியம் பண்ணுகிறவருக்கு ஆத்துமாவை இந்த ஃபாக்ஸுக்கு பிடிக்காதபடிக்கு பாதுகாத்து கொள்ளணுமா நரிகள். அப்போது எல்டர்ஸ்க்கும் கணக்கு கேட்க போகிறாங்க, ட்ரஸ்டீஸ்க்கு கணக்கு கேட்க போகிறாங்க. ஒரு போதகர் மாத்திரம் கிடையாது, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கணக்கு கேட்க போகிறாங்க. இங்கெல்லாம் இவ்வளோ ஆத்துமா நான் கொடுத்தனே, இந்த ஆத்துமாவை நீ எப்படி சீர்படுத்தினேன், இந்த ஆத்துமாவை எப்படி, ஏன்னா ஓன வரப்போது. அடுத்த வசனம் பண்ணிங்களேன். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். ஓனா வரப்போது. அதுலேருந்து பார்க்கும்படியே ஒரு பாஸ்டருடைய வேலை மட்டும் கிடையாது மந்தையை பார்ப்பது. அப்போ இங்கே ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தருடைய வேலையாம். இதனால என்ன நினைக்கிறோம்? பாஸ்டருடைய வேலை பாஸ்டர் தான் பண்ணணும், பாஸ்டர் தான் பண்ணணும். ஆனால் வசனம் போட்டிருக்கு ஓவர் சீயராக எல்டரையும் கொடுத்துருக்காரு, ஓவர் சீயராக வாலண்டியர்ஸ் எல்லாம் இருக்கீங்க. அப்போ எல்லாருக்கும் அப்போ நான் மட்டும் பட மாட்டேன், பாடு உங்களுக்கும் உண்டு. வாலண்டியர்ஸ் எல்லாம் அங்கே வாசிக்கிறீங்க, டங்க டங்க டங்கன்னு வாசிக்கிறீங்க, பாட்டு பண்ணீங்க, அழகால எல்லாம் மாட்டினீங்க. நீங்கள் எங்க கூட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் மாட்டீங்க. கர்த்தர் கணக்கு கேட்க போகிறாரு. உன் ஆத்மா நான் கொடுத்தேன், நீ என்ன பண்ண. அதுக்கு தான் நீங்கள் பேசி அவங்கக்கிட்ட எப்படி இருக்காங்க அவங்கள அரவணைக்கணும். ஏமாத்திரக்காரங்களை பணம் கட்டுறதுங்க. சில சபையிலலாம் வந்து பேசின உடனே, பிரதர் எனக்கு வாடகை கட்ட இல்லை பிரதர், கொஞ்சம் கொடுக்குறியா பிரதர். இதை சபையே உஷாராயிரு. யார் பணம் கேட்டாலும் கொடுக்காத, நானே கேட்டாலும் கொடுக்காத. செக் பண்ணலாமா? இதும்மா ஒரு ஐஃபோன் வாங்கணும், 1.5 லட்சம் கொடுமா. அது தலை திடீர்னு மனம் திரும்பிச்சு பார்த்தியா பொண்ணு. அண்ணா அண்ணா நீ அண்ணாக்கேவா? யார் பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க. இந்த பணத்தில் உண்மை இல்லாத காரியங்கள் சபை பிள்ளைகளுக்குள்ளே இருக்குது. உழைக்க மாட்டான், கஷ்டப்பட மாட்டான், மற்றவங்கள்ட்ட திருடுவான், கண்ணீர் விடுவாங்க. உண்மையாகவே எமர்ஜென்சி இருந்தால் கொடுக்கலாம்.
ஆனால் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அருவருப்பான காரியத்தை நீங்கள் விதைக்க வேணாம். சார் அவங்க குடிச்சிட்டு வந்திருப்பாரு, அவருக்கு நீங்கள் விதைக்கிறீங்க. தம் அடிப்பார், அவருக்கு எங்கே நீங்கள் கொடுக்குறீங்க. மற்றவங்க தம் அடி, நீங்கள் எதுக்கு காசு கட்டுறீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இதெல்லாம் உன் துட்டு வந்து கர்த்தருடைய பணம், அதை நீ ஒழுங்காக நீ செலவு பண்ணணும், அதை நீ பாதுகாத்து கொள்ளணும். அப்போ பண விஷயத்தில் நீங்கள் பார்த்துக்கங்க. யாராவது ஆதார் கார்டு கேட்குறான், பேன் கார்டு கேட்குறான், ஷூரிட்டி எல்லாம் போட்டுறாது, போய் சைன்லாம் போடாது. சபையை அதில் ஒழுங்கு பண்ணு. அடுத்தது ஆடுன்றது ஒரு மந்தை. அப்போ சபைக்கு நீங்கள் அனுதினமும் வரணும். ஓய்வு நாள் அசட்டையே பண்ணக்கூடாது. ஒருத்தருமே ஓய்வு நாள் அசட்டையே பண்ணக்கூடாது. ஒரு சண்டை தானே போலினா என்ன, அடுத்த சண்டை போய்க்கலாம், அடுத்த சண்டை போய்க்கலாம். கர்த்தர் எதிர்பார்த்துட்டு இருப்பார். அப்போ போன வாரம் மெசேஜ் அவர் சொல்கிறாரு, ஓய்வு நாளை அசட்டை பண்ண குடும்பத்துக்கு ஐயோ இன்னும் கஷ்டம் வருமா. அப்போ சபைக்கு நேரத்தோடு வரலன்னா ஐயோயோ, நான் சொல்லுங்க அவர் சொன்னாருங்க, ஐயோயோ தான் கேட்குத சவுண்டு, ஐயோயோன்னு கேட்கமா. அப்போ நீங்கள் சபையை முக்கியத்துவம் கொடுக்கணும். இது கேட்பாங்க, உன்னுடைய கேட்டை என்ன பண்ண, அங்கே ஷீப் கேட்டுன்னு அங்கே வந்து இந்த ஷீப்பெல்லாம் வந்து இஸ்ரேலுக்குள்ள பலியிடுறதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு இடத்த வச்சுருப்பாங்களா, ஒரு கேட் இருக்குமா, அது வழியாக தான் ஷீப் வருமா. அப்போ நீ ஆலயத்தின் காரியங்களை அசட்டை பண்ணவே கூடாது, சண்டே மிஸ் பண்ணவே கூடாது. நீ செத்துட்டப்புறம் சண்டே சர்ச் போக முடியுமா? நம்ம செத்துட்டப்புறம் சண்டே சர்ச் போக முடியுமா? யாருன்னா போவீங்களா? போக முடியாதுல்ல. அப்போ சண்டே நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. என்ன உடம்பு சரியில்லைனாலும் வந்துருங்க. அட்மிட் ஆகிட்டிங்கன்னா மட்டும் வராதிங்க. அப்படியே ட்ரிப்ஸோட வந்துட்டிங்கன்னா என் மனசு கஷ்டம் ஆகிடும். ஹாஸ்பிட்டல் பில் என்ன கட்ட வச்சுடாதீங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படி சொல்லலாம் விட்டுருங்க, வந்து நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நல்லா இருக்கும்போது உள்ளே வந்துடணும். அப்புறமா நல்லா இல்லாதவங்க யோசிக்கூடாது, ஐயோ நான் சபைக்கு போலியே, சபைக்கு இதெல்லாம் நடிப்பு, ஏன்னா சபைக்கு வரணும்னு இருக்கு பிரதர், ஆனால் வரவே முடியல. நல்லா இருந்து அப்போல்லாம் ஏன் வரல? ஆணவம், திமிரு, அகம்பாவம், நான்ன்ற கர்வம். கரெக்டா? அப்போ இந்த வாசலை பற்றி கர்த்தர் கணக்கே போகிறார். அப்போ இந்த வாசல் நமக்குள்ளே தான் இருக்கு. கர்த்தர் என்ற ஆலயம் என்ற வாசல், ஷீப் கேட் ஆயிடுச்சா? அடுத்தது மத்தியு 26:31 படிங்க. அதில் மத்தியு 26:31. அவரை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன். ஓகே, இடரில் அடிவேன். அப்போது சபை மேய்ப்பன் இல்லைன்னா நீங்கள் இடரில் அடிவீங்க. உங்களுக்கு பாஸ்டர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு கான்டாக்ட் நம்பர்னா உங்கள்கிட்ட இருக்கணும். நான் ஃபோன் பண்ணும்போது யாரு அப்படியா, நான் இவரு நினச்சிட்டேன், தக்காளிக்காரு இல்லை கடன் குத்தாரு, வட்டி குத்தாரு, அவர் நினச்சிட்டேன் பிரதர், சாரி, அப்படி இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஹாவ் எ குட் ரிலேஷன்ஷிப். ஒரு நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எமர்ஜென்சினா ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு தற்கொலை எண்ணம் வருதுன்னா ஃபோன் அடி, என்கிட்ட பேசிட்டீங்கன்னா அது போயிடும், நானே உயிரோடுக்கிறேன் அப்படின்னு மாதிரி ஆகிடும், போயிடும், கண்டிப்பாக போயிடும். சரியா? ஃபோன் அடிங்க. அதுக்கு நீ எல்லா நேரமும் அடிச்சுட்டே இருக்காதீங்க, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, எனக்கே காது வலி வந்துடும். சரியா? சில காரியங்கள் உயிர் போகிற பிரச்சனை, செத்துணுன்னு தோண்டிகிட்டே இருக்குன்னா சொல்லுங்கள். அப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுக்கலாம். அப்போ மேய்ப்பன் இல்லாத பிள்ளைகள் சிதறடிக்கப்படுவாங்களாம். நீ சபைக்கே வர்றது கிடையாது. நீங்கள் சபைக்குள்ளே வரல, நம்ம ரூல்ஸ் எல்லாம் போட்டல, 3 வாரம் நீ கரெக்டாக வரணும், டைமுக்கு வரணும், அப்போ தான் சபை மெம்பர். நீ கல்யாணத்துக்காக இங்கெல்லாம் வராத. இன்விடேஷன் சில பேர் சபைக்குள்ளே ஏன் வருவாங்கனாக்கா, நம்ம கல்யாணத்துக்கு எல்லாருக்கிட்டையும் இன்விடேஷன் கொடுக்கணும், கூட்டத்தை காட்டணும்ல. இதெல்லாம் தப்பான மோட்டிவ்க்குள்ளே சபைக்குள்ளே வர்றது. பர்த்டேல கேக் கட் பண்ணோம், அப்போ சபை மக்கள்லாம் நல்லா நமக்கு வந்தால, இதுக்காகலாம் நீங்கள் சபைக்கு வரணும். சபை என்பது உங்களுக்குள்ள ஒரு லிங்க் இருக்கணும், உங்களுக்கு ஒரு போதகருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும். என் மெய்ப்பன் இதை கேட்பாரு கர்த்தர். நீ என்ன பண்ண? உன் மெய்ப்பனுக்காக நீ ஜெபிச்சியா? உன் மெய்ப்பனுக்கு நீ சொன்னியா? முன்ன ஒரு வசனம் பார்த்த 2 வருஷத்துக்கு முன்னாடி, மெய்ப்பனுக்கு சொல்லாத எந்த காரியத்திலும் ஈடுபடாத, அந்த வசனத்தை நான் நோட் பண்ணல, மிஸ் பண்ணிட்டு, அது எங்கே இருக்குன்னு தெரில, முடிஞ்சா நீங்கள் கண்டுபிடிச்சி வைங்க. ப்ராவப்ஸ்லையோ இல்லை சங்கீதத்துலையோன்னு தெரில, 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஓகேவா? அந்த வசனத்தை வேணால் படித்து பாருங்கள். அப்போ உங்களுடைய மெய்ப்பன் யார்? அப்போ மெய்ப்பன் இல்லைன்னா நீங்கள் சிதறடிக்கப்படுவோம். நம்ம எல்லாருமே மேய்ப்பா இருக்க மாட்டாங்க, பயம் இருக்காது, அப்படியே பாருங்க. அதுக்கு தான் சபையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த கேட்டை கர்த்தர் கேட்க போகிறார். இந்த வாசலை நீ என்ன பண்ண? நீ உண்மையாகவே வந்து உத்தமத்தனத்தோட சபைக்கு போனியா? உண்மையாகவே நீ கர்த்தரை தேடினியா? உண்மையாகவே பலியிடுகிற காரியங்கள் நீ பலியிட்டியான்னு பார்க்கணும். இதவும் செக் பண்ணு. ஃபர்ஸ்ட் கேட் ஆயிடுச்சா? 2வது கேட் வந்து ஃபிஷ் கேட், மீனின் வாசல். இது எங்கே இருக்கும்னாக்கா நேமையா 3:3. இதை நீங்கள் போட வேணாம், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது என்னன்னாக்கா ப்ராவிஷனை குறிக்குது. மீன்களை வந்து விற்பனை பண்ணுவாங்க, மீன்களை வாங்க செய்வாங்க. அந்த ஒரு கேட்டில் வந்து மீன்கள்லாம் விற்பனை பண்ணுவாங்களாம். அப்போ விற்பது கொள்வது, இந்த மணி டிரான்சாக்ஷன் எல்லாமே கர்த்தர் கணக்கிக்க போகிறார். நான் உனக்கு ஒரு வாசலை திறந்து வச்சேன், அந்த வாசல் நீ மீனை விற்ற, மீனை வாங்கின. இன்னொரு பக்கம் மீன் ஆத்மாக்களையும் குறிப்பது, ஊழியத்தையும் குறியுது, எவாஞ்சலிசமும் குறியுது. நான் இதெல்லாம் உனக்கு நான் பண்ணேன், இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன், நீ என்ன பண்ண? எப்படி லாசரஸ் ஐயா அந்த கேட்டில் இருந்து
அந்த ரிச் மேனை வந்து கணக்கு கேட்டு நரகத்தில் போட்ட மாதிரி அவரை கண்டுக்காதனால, அதே போல உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாசஸ்தலங்களை கர்த்தர் கணக்கு கேட்க போறார். அப்போ என்ன, நமக்கு கொடுத்துருக்கிற வாசத்தில் உனக்கு இவ்வளோ மீனெல்லாம் கொடுத்தேன், உனக்கு இவ்வளோ வருமானம் கொடுத்தேன், நீ என்ன பண்ண? எவ்வளோ மொபைல் வாங்கி வச்சிருக்கிற? உன் காசில் நீ என்ன பண்ண? கர்த்தருக்கென்று என்ன நீ பண்ணியிருக்கிற? நீ வந்து 40,000 50,000 சம்பளம் வாங்குற, ரைட்டு, என்ன பண்ண? இல்லை ஆண்டவரே, ஒரு இஎம்ஐ வேலை இஎம்ஐ. கர்த்தர் உனக்கு சொன்னாரா இஎம்ஐ எடுக்க? ஒன்று சொன்னாரா? நம்மளுடைய பேராசை பெரு நஷ்டன்ற மாதிரி ஆசைக்கு இதஸ்ட்டு காலு சாச்சுவோம். பாய் இருக்கிற இதுக்கு தான் நீ காலை நீட்டணும். அப்போவே கனடாவில் சொல்லி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு, நீ பாய் சைஸு கால் நீட்டாமல் பாயை தாண்டி காலை நீட்டனா உனக்கு திமிரு, நமக்கு திமிரு. அவ்வளோ அகம்பாவா ஆசைக்கு இதஸ்ட்டு கால் சாச்சு தான். ஏன் கனடா பிரதர் சிரிக்கிறாருன்னு தெரில, உண்மைதான். உன்னோட பெட்டு எவ்வளோ இருக்கும், நீ அவ்வளோதான் காலை நீட்டணும். அதுக்கு மேலே நீ நார்மல் ஆண்ட்ராய்ட் மொபைல் வாங்க, எதுக்கு உனக்கு ஐஃபோனு தேவையில்லைல்ல? நார்மல் பைக் வாங்க, எதுக்கு உனக்கு பந்தா காட்ட முன்னாடி ஒரு 2 லைட்டு பின்னாடி ஒரு லைட்டு? நார்மலாக ஒரு 2-3 சாரி வச்சுருந்தா பரவாயில்ல, நீ தான் ஒரு ஆலயத்தை கட்டி வச்சுக்கிற வீட்டுக்குள்ளே பீரோத்துக்குள்ளே. நார்மலாக ஒரு லிப்ஸ்டிக் இருந்தால் போதும், மூஞ்சி ஃபுல்லாக டிஸ்டம்பர் பெயிண்ட் வச்ச மாதிரி வாங்கி வச்சுட்டு ஃபுல்லாக அது அப்போறதுக்கு டைம் இருக்க, சபைக்கும் நேரத்துக்கு வர முடியாது. அப்போ இதெல்லாம் கணக்கு நீ என்ன பண்ண? உன்னுடைய காசில் நீ என்ன பண்ண? இல்லாண்டவர் என்ன தம்மெல்லாம் ஃபுல்லாக அடிச்சடிச்சு ஊதி ஊதி புகையாக வந்து வானமண்டலத்துக்கு நான் விட்டேன், செல்லாது. நல்லா குடிச்சு உனக்காக போச்சாண்டவர், நல்லா குடிச்சு என் கையில் எந்த காசு இல்லை, நான் குடிப்பேனா அடுத்தது சூச்சு வந்துடும், அவ்வளோதான் போயிடுச்சு. அதையும் ஒத்துக்க மாட்டார். அப்போ உங்களுடைய ப்ராவிஷன்ஸை கர்த்தர் கணக்கு கேட்க போகிறார். நீ என்ன பண்ண? உனக்கு நான் கொடுத்தல் வாங்கலாம் வச்சனே, உனக்கு இதெல்லாம் பண்ணனே, எப்போ பார்த்தாலும் பத்தில் அம்மா பத்தலம்மா, அம்மா பத்தலம்மா, அப்பா ஏசப்பா பத்தலை. இதையும் கணக்கு கேட்க போறாரு. என்ன பண்ண? உன் பணத்தில் என்ன பண்ண? உன் ஞானம் எங்கே இருக்கு? தசம பாகத்தை என்ன பண்ண? காணிக்கை என்ன பண்ண? இன்னைக்கு ஃபஸ்ட்டு யாரை ஏமாத்துறோம்? ஆண்டரை ஏமாத்திடும். தசமாக காணிக்கை வந்து கொடுக்க மாட்டோம். இதெல்லாம் ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் கர்த்தர் வச்சது. டாக்ஸை ஏமாற்றும், நேற்று பார்த்தோம், டாக்ஸை ஏமாத்துவது, பிளாக் மணியில் ரொட்டேட் பண்ணுவது, பிளாக் மணியில் வாங்குவது, இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். இதை கேட்க போகிறார். அப்போ நீ ஃபிஷ்ஷெல்லாம் கொடுத்த, ஆத்மாக்களை கொடுத்த, ஊழியத்தை கொடுத்த, எவாஞ்சலிசம் பண்ண, எந்த நோக்கத்துக்காக நீ எவாஞ்சலிசம் பண்ண? இந்த மீன்களுக்கெல்லாம் நீ ஜீசஸ்ன்னு சொன்ன, எதுக்காக? அந்த ஆத்மாக்களுடைய பணத்துக்காகவா? அந்த ஆத்மாக்களுடைய உடம்புக்காகவா? இதெல்லாம் கணக்கு கேட்பாங்க. இந்த வாசல் இருக்கே, உனக்கு இவ்வளோ மீனை கொடுத்தனே, இவ்வளோ மீன் உன் பக்கத்தில் வந்துச்சு, வார்த்தையை கேட்க வந்துச்சு, நீ என்ன பண்ண? மீன் கபாப் போட்டியா, இல்லை மீனை வறுத்தெடுத்தியா? என்ன பண்ண அந்த ஆத்மாவை? உன்னுடைய சுயலதுக்காக நீ நிறையாக இருந்தியா? இது எல்லாமே கணக்கு கேட்கப்படும். இது ஒரு கேட்டு, ஃபிஷ் கேட் ஆச்சா. இது மார்க் 1:17 படிக்க ஆரம்பிக்கலாம். மார்க் 1:17. இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்கள் பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். அப்போ நீ மனுஷனுக்கு பண்ண துரோகத்தை கர்த்தர் கேட்க போறாரு. நீ என்ன துரோகம் பண்ண? நான் வந்து 100 ரூபாய் கொடுக்குறேன். 10 வருஷம் ஒரு ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, ஒரு அக்கா, நல்ல ஆவிக்குரிய அக்கா, ஒரு மீட்டிங்கில் போயிருந்தோம். அந்த அக்கா வசனம் தரிசனம்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. சொல்லுவாங்க, நான் வந்து சாட்சி சொல்லுவாங்க மைக்கில், நான் வந்து எடுக்கப்பட்டேன், ஆவியில் எடுக்கப்பட்டேன், என்னுடைய ஆத்மா போனது பரலோகத்துக்கு ஆவி, நான் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முகமுகமாக நான் பார்த்தேன், சேரில் உக்காந்துட்டு இருந்தார், ஒளியெல்லாம் வந்துச்சு. நமக்கு அப்படியெல்லாம் சொன்னால் பிடிக்கும். அந்த காலத்தில் அந்த அக்கா வந்து எங்கள் கூட ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அவங்க ஊர்லேருந்து எங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்போ அந்த அக்கா எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் போயிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, அக்கா உடம்பு சரியில்லை அம்மாக்குன்னா உடனே ஜாம் பண்ண, கர்த்தர் சொல்லிக்கிறார், கர்த்தர் உன் வீட்டில் வந்து சிங்காசனத்தை போட்டு உக்கானுங்கிறார். அது என்னன்னே தெரில, வீட்டில் இருந்தால் சிங்காசனம் போட்டு உட்காரணுமா, ஏன் சோஃபாவில் உட்கார மாட்டாரா? இவங்க சொல்கிறவங்க அடிச்சு விடுறவங்களாம் அது வேறு மாதிரி, சுத்தவனாலும் பரிபூர்ண சித்தவனாங்க. இந்த அடிச்சு ஒரு குரூப் இருக்குது பாருங்க, பயங்கரமாக பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. உங்கள் வீட்டை சுற்றி கழுகு சுற்றுதுனாங்க, ரைட்டு, எல்லாம் கேட்டு ஆமாம் அக்கா. அடுத்தது வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கால், தம்பி ஒரு 5,000 ரூபாய் இருக்குமா தம்பி? நாங்கள் சொல்லுங்கக்கா, எதுக்குக்கா, என்னக்கா 5,000 ரூபாய்? இல்லைக்கா 5,000 ரூபாய். அவங்க சொல்கிறாங்க, தம்பி இல்லை, ஒரு கல்யாணத்துக்கு போகணுமா, மொய் வைக்கணும், அதான் நீ 5,000 ரூபாய் இப்போ காலையில் போட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் ஈவினிங் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கும் மனசு கேட்கல. அப்போ எல்லாம் எனக்கு அவ்வளோ துணிச்சல் இல்லை, நோ இல்லைன்னு சொல்லுறதுக்கு எனக்கு துணிச்சல் கிடையாது. இப்போல்லாம் அப்படி இல்லை. கேட்டு பாருங்க, என்ன இப்போ கேள்மா நீ இல்லை போ அப்படின்னு, இப்போல்லாம் துணிச்சல் ஜாஸ்தி. அப்போது அவங்க என்ன நினச்சிப்பாங்க, இவங்க என்ன நினச்சிப்பாங்க, சகோதரம், ஐயோ அதோட பிலிவர் வர ஆண்டவர் பரலோகத்தில் வர பார்க்குறாங்கல்ல. அப்போ அந்த 5,000 ரூபாய் கேட்டாங்க. சரி நம்ம டெஸ்ட் பண்ணி கொடுப்போமேன்னு 1000 ரூபாய் கொடுத்தேன். இன்னும் 10 வருஷம் ஆச்சு, அந்த ஈவினிங் இன்னும் வரல, அந்த 1000 ரூபாய் ரிட்டர்னே வரல. ஆனால் இன்னும் என் நினைவில் இருக்காங்க. நீ ஒருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு கொடுக்காம போயிட்டு அவங்க நினைவுலேயே இருப்பாங்க.
உனக்காக வந்து ஜெபம் பண்ணுவா. ஜெபம் சொன்னியா, நன்றி கெட்டவன் குத்தானா பாத்தியா, அவன் காலு வடிய நல்லா கபாபும் பீஸாவும் தின்றான், ஒரு பைசானா கொடுத்தானா பாத்தியா, எப்போ பார்த்தாலும் ஹோட்டலில் குடும்பத்தோடு போகிறான், என்ன இப்படி பார்க்குறானா பாத்தியா. கண்டிப்பாக வரும். பணத்தை கொடுக்கலன்னா கண்டிப்பாக வரும். நான் ஒரு நாள் செக் பண்ணணும் உங்களை, வரீங்கல்ல எல்லாருக்கிட்டே காசை வாங்கி வச்சுட்டு இப்போ நான் அடுத்த வாரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. என்னை பற்றி யோசிச்சுனே இருப்பீங்க, எனக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டே இருப்பீங்க. அப்போ பணத்தை பற்றி, ப்ராவிஷனை பற்றி கர்த்தர் கேட்க போறார் கணக்கு. உனக்கு கொடுத்த ஆத்மாக்களை கணக்கு கேட்க போறாரு. இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லுகிறன்ற பேரில் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லிடுவோம், ஆண்டவரை நல்லவர்னு சொல்லுவோம். உடனே எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உடனே அந்த ஆத்மா காசு கொடுத்துரும். இதெல்லாம் வஞ்சிக்கிற காரியம் தானே. அப்போ எதுக்கு சுவிசேஷம் சொல்கிறோம்? காசு பிடுங்கவா? எதுக்கு ஆண்டரை பற்றி சொல்கிறோம்? காசு பிடுங்க. என்ன ப்ராஃபிட்டுக்காக பண்ணுறோம், என்ன லாபத்துக்காக பண்ணி கொண்டு இருக்கிறோம், இது எல்லாமே கணக்கு வரப்போகுது. இந்த வாசலும் நமக்குள்ளே இருக்குது. ஓகேவா? ஃபிஷ் கேட் ஆகிடுச்சா? அடுத்தது ஓல்டு கேட், பழைய வாசல். இது எங்கே இருக்குன்னா நெகேமியா 3:6 வந்து எழுதப்பட்டிருக்கு. வீட்டில் போய் படிங்க. இதுக்கு ஒரு உதாரணமாக மேத்யூ சாப்டர் 9 verse 16 to 17 படிக்க ஆரம்பிக்கலாம். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடே இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடே இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீரிலும் அதிகமாகும். ஓகே, பழைய துண்டை வந்து புதிய வஸ்திரத்தில் பண்ண மாட்டாங்க. இப்போ காரே ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்க ஃபுல்லாக சுரண்டி புது பெயிண்ட் அடிப்பாங்க, பேட்ச் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அது மறுபடியும் கிராக் வந்துடும், அது மறுபடியும் பெயிண்ட் விட்டுடணும். அப்போ இன்னைக்கு நீங்கள் செக் பண்ணணும், பரலோகத்துக்கு போகும்போது இதுவும் ஒரு கணக்கு வரும். உன் பழைய வாழ்க்கையை விட்டியா, முழுமையாக நீ மனம் திரும்பிட்டியா, இல்லை விடாத காரியங்கள் வைத்துக்கொண்டு இன்னும் ஓடிட்டுருக்கியா, வைத்துக்கொண்டு ஓடிட்டுருக்கியா. பழைய வாழ்க்கையில் நீ குடிக்காரனா இருந்திருப்ப, விடணும். தம் அடிக்கிறனா இருந்திருப்ப, விடணும். போனோகிராஃபி பார்க்குறவனா விடணும். மாஸ்டிபேட் பண்ணுவேன், விட்டு தான் ஆகணும். பொம்பளை பொறுக்கியாக இருந்திருப்ப, விட்டு தான் ஆகணும். ஆம்பளை பொறுக்கிகளாக இருந்திருக்கலாம், விட்டு தான் ஆகணும். நீ விடாமல் பழைச பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது, அது ஒர்க் அவுட்டே ஆகாதா. இன்னொரு வசனம் என்ன, அது கீழே படிங்கம்மா. புது திராட்சரசத்தை பழத்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும். புதிய அபிஷேகம் வந்து பழைய துருத்தில ஒர்க் அவுட் ஆகாது, அதை கொடுத்தாலும் அது வீணாயிடுமா. அப்போ உன் வாழ்க்கையில வளர்ச்சியா இருக்காது. நீங்க பழைச விடாம நீங்க பிடித்து கொண்டிருந்தீங்கன்னா உங்க பழைசான பாவ பழக்கங்கள், மன்னிப்பில்லாத தன்மைகள், கசப்புகள், வெறுப்புகள், வைராகிய தனங்கள், இவன் அழிஞ்சா போதும், புலம்பிட்டே இருக்குது, பிள்ளைகளுக்கு விரோதமாக சாபம் எடுக்கிற இது எல்லாமே பழிசு. ஆண்டவர் மன்னிச்சதை போல நீங்களே மன்னிச்சிட்டிங்கன்னா நீங்க புதுசா ஆக்கப்படுவீர்கள். புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ புதுசு வேணும்னா பழைச விடணும். பழைய உடன்படிக்கை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்க, பழைய ஏற்பாடை மாத்திரம் பிடிக்கும். ஆனால் பழைய வாழ்க்கையில் இருக்கிற குப்பைகளை மெமரிக்குள்ளே கொண்டு வராத. சில பேர் அதை யோசிப்பாங்க, வாய் பேசிட்டு இருக்க பார்த்துக்கலாம், he cheated me, என்னை ஏமாத்திட்டாங்க, என்ன ஏமாத்திட்டாங்க, எத்தனை வாட்டி சொல்ல போகிறேன், ஏமாத்திட்டாங்க. you have to move on. ஒரு நாள் நீ போயிடணும். இல்லை என் புருஷன் ஏமாத்திட்டான், என் கணவர் ஏமாத்திட்டார் ஆயிடுச்சு. அவர் ஜாலியாக இருக்கிறார், நீ விட்டு மூவ் ஆன் ஆகு. ஆயிடுச்சு. பழைய வாழ்க்கையை விட்டு அந்த குப்பியை விட்டுட்டு நீங்கள் வரணும். அந்த பழைய பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது, பழைய நட்பு வச்சுட்டு இருக்கக்கூடாது. திருமணத்துக்கு முன்னாடி ஒரு நட்புனா திருமணம் ஆகிட்டு அது இருக்கக்கூடாது. இல்லை பழைய உறவு வச்சுக்கலாமே, வாட் பிக் டீலா, என் புருஷனுக்கு தெரில, என் மனைவிக்கு தெரில, வாட்ஸ் பிக் டீல், என்ன டீல் இருக்குது? இப்போ இருக்கிற கல்ச்சரில் அதில் என்ன இருக்குது? அவன் லிவிங் டுகெதர் பண்ணிட்டு இருக்கான், அது ஆனால் கர்த்தருக்கு பிடிக்காது. பழைச கட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் கர்த்தர் வேணும்னா பழைச விட்டுடுங்க, புரியுதா? இது ஓல்டு கேட், இதை பற்றியும் கேட்க போகிறாரு. அடுத்தது டங் கேட். இது வந்து ரெஃப்யூஸ் கேட்டுன்னு சொல்லுவாங்க. டங்குனா மாட்டுச்சாணமா? மாட்டுச்சாணத்தின் கேட். ஒரு கேட்டில் குப்பைகளை வெளியே வீசுவாங்களாம், ரெஃப்யூஸ் கேட்டு. நமக்கு தேவையில்லாத காரியங்களை அந்த கேட்டுலேருந்து அங்கே போட ஆரம்பிப்பாங்களாம். அதுக்குன்னு ஒரு கேட் இருக்கான். இப்போ நம்ம பிபிஎம்பி லாரிலாம் வரோம்ல, குப்பை போடுவோம்ல, அந்த மாதிரி குப்பைக்குன்னு ஒரு கேட்டு, டங் ரெஃப்யூஸ் கேட்டுன்னு அந்த இடத்துல இருக்குது. 1 தீமோத்தேயு 4:7-8 படிக்க ஆரம்பிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:7-8. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி. சீர்கேடும் கேள்வி மாதிரியா? கேள்வி மாதிரி பேசக்கூடாதா? கேள்விகள் மரியாதை சொல்லுங்க. கிழவிகள் மாதிரி பேசக்கூடாதான். அப்ப கேள்விகள் எப்படி பேசுவாங்க? கேள்விகள் எப்படி பேசுவாங்க? நான் பொக்கம் இல்லையா? வேற என்ன பேசுவாங்க? மணிக்கணக்கா பேசுவாங்க, தேவையில்லாத பேசுவாங்க, மருமகளை பத்தி பேசுவாங்க, மாப்பிள்ளைய பத்தி பேசுவாங்க, வீட்டை பத்தி குறை ஊர் ஃபுல்லா சொல்லுவாங்க. அப்ப நீங்க எங்க ஏஜ்ல கூடலாம் வாய் கிளட்டு வாய். அப்போ ஆண்டவர் அருவக்கிறாரு, அது அருவு இருக்கிறாரு. அப்போ கிளட்டு பேச்ச பேசக்கூடாதான். சில ஆம்பளைகள் அப்படி இருப்பாங்க, இது தெரியுமா அவங்க பண்ணிட்டாங்கோ இப்படி பண்ணிட்டாங்க. ஆண்கள் அப்படி இருப்பாங்க.
சில பெண்கள் அப்படி இருப்பாங்க. ஒரு பெண்கள் தான் அப்படி கிடையாது. இந்த காலத்தில் கிழவர்கள் அப்படி இருப்பாங்க. சில வாலிப கிழவெல்லாம் இருப்பாங்க, ஊருக்கு அதை பேசினுப்பாங்க, முன்னாடி பின்னாடி திட்டி விடுவாங்க. அப்போ இங்கே என்ன போட்டுருது, சீர்கேட்டான பேச்சுகள் இருக்கக்கூடாது, கிழட்டு பேச்சுகள் இருக்கக்கூடாது. அடுத்தது படிங்கம்மா. கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்திக்கு ஏதுவான இருக்கிற காரியங்களை தியானிங்கள். ஆனால் அது நடக்கிறது இல்லை. சில பீஸுங்களாம் தேவ வார்த்தையை பேசுகிறேன்னு சொல்லிட்டு லெட்ஸ் டிஸ்கஸ் த பைபிள்னு சொல்லிட்டு கனி கொடுக்காத வாழ்க்கையெல்லாம் சும்மா பைபிளை பற்றியே பேசின்னு இருக்கும். உன் வாழ்க்கையில் ஒபீடியன்ஸ் எல்லாம் நீ பைபிள் பற்றி கூட பேசாதீங்க. அதுவே அருவருப்பான காரியம். ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை செத்து போன காரியங்களை வச்சு நீ ஜீவன் சொன்னீங்கன்னா அது மறிச்சு தான் போகும். அதை நீங்கள் ரொம்ப அசட்டப் பண்ணுறீங்க. உன் வாழ்க்கையை மாற்ற. அப்புறமா நீ சொல்லு, நான் கிறிஸ்துவன், நான் சாட்சியார். நீங்கள் யாருக்கிட்டையும் சுவிசேஷம் சொல்ல தேவை கிடையாது. நீ சாட்சியா இருப்பதை பார்த்து இவர்கள் கிறிஸ்துவ பொண்ணு, இவன் கிறிஸ்துவ பையன் தெரிஞ்சு கொள்ளுவாங்க. அது சொன்னா நீ போய் டேக் போட்டுக்காத, நான் இந்த சர்ச்சுக்கு போறேன், 10 மணிக்கு ஆராதனைக்கு பத்திரிக்கைலாம் நான் போயிடுறேன், அதெல்லாம் நீங்க சொல்ல தேவையில்லை. காணிக்கை கேட்பாங்கோ, அதனால எப்படியா 10 ரூபாய் போட்டுருவேன், அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. ஓகேவா? நீங்க சாட்சியாக வாழ்ந்தா அவங்க பார்த்துட்டு எந்த சர்ச்சுக்கு போற, நீ யாரை வணங்குற, நீ எப்படியாப்பட்ட தேவனை வணங்குற, அவங்களே கேட்க ஆரம்பிப்ப. நீ எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கிற, எப்படி உன் மனசுக்குள்ள அவ்வளோ மனசு சந்தோஷமா இருக்கு, உன் முகத்துல என்ன அவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்கு, அவ்வளோ ஒரு சமாதானம் இருக்கு, அதை அவங்க கேட்கணும். புரியுதுங்களா? அப்போ இதுவும் கேட்பாங்க. அப்போ நமக்குள்ள இருக்கிற குப்பைகளை அந்த கேட்டுனால போட்டுடணும். அப்போ ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி என்னென்ன குப்பை வந்துச்சு, இன்னைக்குள்ள என்ன வந்துக்குது, சபைக்குள்ள நான் என்ன கோச்சிட்டு போனேன், வீட்டில் என்ன கோச்சிட்டு இருக்கேன், இந்த குப்பையில நான் வெளியே போட்டுடணும். இந்த கேட்டையும் கேட்பாரு. அப்போ இந்த வாசஸ்தலத்தில் குப்பையோடு போனால் அது செல்லாது, இதுக்கும் கணக்கு கேட்பார். எங்கள் அப்பா அப்பப்போ குப்பையை செக் பண்ணுவார். அந்த காலத்தில் குப்பை டப்பாவில் இருக்கும். நானும் பார்ப்பேன் சின்ன வயசில். அது குப்பை டப்பாலக்கும் ஒன்றுன்னா ஒரு குச்சி எடுத்துப்பார், இப்படி நோண்டுவார். குப்பை என்ன குப்பையில் ஆராய்ச்சி பண்ணுறார், சயின்டிஸ்ட் போல். அப்படின்னா எக்ஸ்ட்ரா அரிசி பருப்பு போயிட்டு இருந்துச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு விழோன்னு அர்த்தம். நிறைய வீணாக நீ செலவு பண்ணியிருக்க, நிறைய குப்பையில் போட்டிருக்க, நிறைய தக்காளி எல்லாம் ஃப்ரிட்ஜில் நிறைய வச்சுட்டோம், தேவையில்லாத பொருள் வேணும் எனக்கு வேணும். டிமார்ட் போனால் இப்படி தான் சொன்னோம், எனக்கு வேணும் டப்பா வேணும், இந்த தக்காளி வேணும், ஆஃபர் வேணும், எல்லாத்தையும் வாங்கி வைப்போம்ல டப்பாவா. அப்போ அது குப்பையில் இருக்கும். அந்த தக்காளியெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணுவார். அந்த பழக்கம் எனக்கும் இருக்குது, இப்போலாம் வீட்டில் இருக்குது. எப்படின்னா குப்பை என்ன இருந்துச்சுன்னா, இன்னும் அழுகி போயிருக்கு தக்காளி, ஒரு வாங்கி கொடுத்து 1 வாரம் அது கெட்டு போச்சுனாக்கா, வாங்கி நீ 2 நாள் யூஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா 3 நாள் முன்னே சொல்லியிருக்கணும். இதெல்லாம் வேஸ்டான காரியம் தான் நம்ம பண்ணிக்கிறது. அப்புறமா ஆர்டர் கேட்போம், எல்லாம் குப்பையில் போய் சாண்டவரே, எல்லாம் காசு இல்லை ஆண்டவரே. அப்போ குப்பையை நோண்டுவார். அப்போ நீங்கள் உங்கள் குப்பைகளை நோண்டணும். என்ன இருக்குது உள்ளோ, என்ன குப்பையை வச்சிருக்கிற, அழுகின தக்காளிகள், யாரை மன்னிக்காமல் இருக்கேன், யார் கோவு கசப்போடு நான் இருக்கிறேன், இதை நீ எடுக்கணும். அப்போ அதுக்குன்னு ஒரு கேட்டுக்குது, நீ தூக்கி குப்பையில் போடணும். புரியுதா? டங்கு கேட்டுன்னுவாங்க, அது பேர் மாட்டு சாணம் கேட்டு போல். அது வாசல், தமிழில் படிக்கல, ரெஃப்யூஸ் கேட்டுன்னு. ஓகேவா? 5வது படிக்காரங்களா, ஃபவுண்டன் கேட், நீர் ஊற்று வருகிற ஒரு கேட். ஜான் 4:14 படிக்க ஆரம்பிக்கலாம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகமுண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நீர் கர்த்தர் கொடுக்கிற தண்ணியை குடிக்கணும் வசனம் போட்டிருக்கு. அப்போ இதுவும் கேட்க போற, நீ எவ்வளோ தாகமா இருந்த என் மேலே, நீ எப்படி ஆண்டவரை தேடின? இல்லை நான் சபைக்கெல்லாம் போயிட்டேன், வாரம் போயிட்டேன், ஆனாலும் பசி தாங்க இருக்கா அவர் மேலே உனக்கு அனுப்பு இருக்கா? யாரோ உன்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க சபைக்கு வர்றது வேற. நான் எப்படியோ ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தில் நான் பிறந்துட்டேன், கிறிஸ்துவன்னு சொல்லுறது அது ஒன்றுமே கிடையாது. ஃபவுண்டன் கேட். அப்போ நீர் ஊற்று, நீ தண்ணி குடிச்சியா, ஆண்டவர்கிட்ட நீ தண்ணி குடிச்சியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அதையும் கணக்கு கேட்க போகிற. ஃபவுண்டன் கேட்டுன்னு வாங்க. அவர்கிட்ட வந்தால் தாகம் தேர்ஸ்டே ஆக மாட்டோமா, எவர் லாஸ்டிங் லைஃப் இருக்கான். வார்த்தைக்கு நீ எவ்வளோ முக்கியத்துவங்களை கொடுத்த, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீ எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்த, ஆவியில் எப்படி நீ வளர்ந்துருக்கிற. இப்போல்லாம் நம்ம பிள்ளைகள்லாம் வர்ஷிப் பண்ணுறது கிடையாது, கண்ணை திறந்து பார்க்குறதும், அதெல்லாம் அவங்களோட ஸ்பிரிட்டு. நீ பாஷை தெரியுதோ பாஷை தெரியலையோ, நீ கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வந்தவுடனே நடுநடுக்கெல்லாம் வந்துடும். இன்னுமா அப்படியே அசட்டுத்தனமா உன் ஸ்பிரிட் இஸ் லாகிங், உன் ஸ்பிரிட் செத்து போயிருக்கு, உன் ஸ்பிரிட்டோடைய கண்கள் மூடப்பட்டிருக்கு, நீ செத்து போயிருக்கிற. பெற்றோர்களுக்கு அது கூட தெரில. வாவ், மை டாட்டர் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஷீ கோஸ் டு சர்ச், மை சன் கோயிங் டு சர்ச், கம்மிங் டு சர்ச், அட்டெண்டிங் ஆல் ஸ்பிரிச்சுவல் மீட்டிங். வர்ஷிப் பண்ணக்கூட நம்ம பிள்ளைகளுக்கு தெரியல, இன்னும் பெற்றோர்களுக்கு தெரியல. நிற்கிறோம். நல்ல வேலை ஃபாஸ்டிங்க்கு இந்த டிவி ஆஃப் பண்ணிட்டோம், கண்ணை மூடி நம்ம ஆராதிச்சிருங்கடா, இல்லைன்னா வசனத்தை தான் பார்த்துருவோம், லிரிக்ஸ் எல்லாம் இல்லையே, இந்த வரி இப்படி இருக்கே, அப்படி கண்ணை திறந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்போம். அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை சோதித்து பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் கணக்கிக்க போகிறாரு. ஃபவுண்டன் கேட். ஓகேவா? அடுத்தது வேலி கேட்டை பற்றி
நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். பள்ளத்தாக்கின் வேலின பள்ளத்தாக்கு தானேங்க, பள்ளத்தாக்கின்னு ஒரு கேட் இருக்கான். இது எங்கனாக்கா நெகேமியா 3:13 இருக்கு. இப்போ வந்து ஜான் 12:12-15 படிக்க ஆரம்பிக்கலாம். யோவான் 12வது அதிகாரம் 12-15. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதைக்குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக. ஓகே, எது மேல வந்தாரா? கழுத குட்டி மேல வந்தாரா? நம்ம பண்ணுவோமா? கழுத குட்டி மேல சபைக்கு வரீங்க, நம்மளால சைக்கிளே வர மாட்டோம். சர்ச்சுக்கு, காலேஜுக்கு, ஆஃபீஸ் சைக்கிள் வா. என்னன்னா அவ்வளோ சீப்பாக நினைக்கிறியா? என்னன்னா என்ன எப்படி நினைக்கிறீங்க? என்ன ரொம்ப கேவலப்படுத்துறியா? இன்னைக்கு எல்லாத்துக்கும் பொங்கிடும். வீட்டில் பெட்ரோல் காசு கொடுக்கலாம் பொங்கிடும். வீட்டில் செலவுக்கு காசு கொடுக்கலாம் பொங்கிடும். உங்களால் ஒன்று தெரியாது, நான் வேலைக்கு போகிறேன், போ காய், யார் கேட்டா? போய் காஞ்சிட்டே இரு, சபைக்கு வராத. இன்னைக்கு கழுத மேலே போகிறாராம். அவர் பேர், பிரஸ்தானம் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல அவர். இன்னைக்கு நம்ம சொல்லல, இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ. உன்னை பற்றி கர்த்தர் என்ன நினைக்கிறாரு அதுதான் நீ அவமானப்படுத்தணும், அவமானப்படணும். உன்னை பற்றி கர்த்தர் அவங்க எப்படி நினைச்சா, என்னை பற்றி இங்கெல்லாம் சொல்லி வச்சிருக்கு, இவங்க எப்படி நினைச்சா, உனக்கு யார் நினைச்சாலும் கவலை இல்லைங்க. கழுத மேலே வந்தாராம். கழுத க்ளீனாக வந்திருக்கும். கழுதையை பார்த்துருக்கீங்களா? அழுக்கா இருக்கும். அது அழகான கழுதையா. ஹார்ஸில் வந்தாலும் ஒரு கம்பீரமாக இருக்கும். அப்போ அவரே அவ்வளோ சிறுமைப்படுத்தி கொண்டார், தாழ்த்தி கொண்டார். இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் வந்தான். ஒரு நல்ல துணி இல்லைன்னா அப்படியே புலம்பிட்டே இருக்கிறது. என்னை யார் எப்படி நினைப்பாங்க தெரியுமா? கிறிஸ்மஸ்க்கு என்ன துணி போட போகிறேன், இவங்க பார்த்துருவாங்க, அவங்க பார்த்துருவாங்க, இவங்க. மற்றவங்களுக்காக நீ வாழாத, மற்றவங்களுக்காக வேலைக்கு போகாத, மற்றவங்களை யோசிக்காத. நான் ஷூ போட்டு மேலே ஸ்லிப் போட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்க? ஏதோ ஒரு ஆவிக்கு நீ அடிமைப்பட்டிருக்க. யூ ஷுட் பி அஷேம்டு. நீ வெக்கப்பட வேண்டும். நீ மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கு உன் பார்வைலாம் உனக்குள்ள இல்லை, கர்த்தரை பார்த்து இல்லை, மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ. மற்றவங்களுக்காக நம்ம இன்னும் டிவோர்ஸ் கொடுக்காம ஒரே வீட்டில் இருப்போம். ஒரு கப்பல், ஒரு உதாரணம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கப்பல் கல்யாணம் ஆகிட்டாங்க. லவ்லி கப்பிள்ஸ். ஒய்ஃப் வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க, எல்லாமே காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் தான். புருஷன் வந்து வாங்கிக்கினாரு. அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இனிஷியலாக திருமணத்தில் எந்த அண்டர்ஸ்டாண்டிங், நீ என்ன தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடு, அதனால வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறேன் நம்பவே மாட்டேன். இந்த கல்யாணத்துக்கு நீங்களா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறீங்களா? அதெல்லாம் சும்மா நடிப்பு. இந்த டிபி வைக்கிறது இதெல்லாம் சும்மா மற்றவங்க வயிறு எறின்னு சொல்லி நம்ப வச்சுட்டு அவனுங்க சூனியம் பண்ண மாதிரி பிரித்து விட்டுருவானுங்க. ஏதாவது நினச்சி நல்லா இருக்கிறாங்களே. அதுக்கு வைக்காமல் இருப்பது நல்லது. அப்போ கல்யாணத்தில் ரொம்ப பிரச்சனை. அந்த மனுஷன் அப்போ என்கிட்ட வந்து சொன்னார். என்ன சொன்னார்னா, நாங்கள் டிவோர்ஸ் தான் வாங்கினோம், ஆனால் மை ஒய்ஃப் செட், நம்ம வெளியே சர்ச்சில் என்ன நினைப்பாங்க டிவோர்ஸ் பண்ணிட்டோன்னா, அதனால ஒரே வீட்டில் இருப்போம், நீ வேற அறையில் இரு, நான் வேற ரூமில் இருக்கிறேன். அது 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு, அப்போ பிரிஞ்சுட்டாங்க. அப்போ மற்றவங்களுக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், மற்றவங்களுக்காக தான் வாழ ஆரம்பிக்கிறோம். என்ன கர்மம் இல்லை சொல்லுவோம். கர்மம் என்ன தப்பான வார்த்தை இல்லைல்ல, கர்மம் அந்த மாதிரி இருக்குது. டங்கு கேட்டில் போக வேண்டியதெல்லாம் சாணம் கேட்டில் போக வேண்டியதெல்லாம் வாழ்க்கை துணையாகிடுது. என்ன பண்ணுறது? அப்போது உன் வாழ்க்கையில் மற்றவங்களுக்காக வாழாதீங்க. உன் குடும்பத்தில் மற்றவங்களா நீ இதெல்லாம் வந்து கேட்க போகிறாரு. அந்த பள்ளத்தாக்கில் என்னாச்சா, அடுத்து டாங்கி ரைடு. ஹியூமிலிட்டி, உனக்குள்ளே தாழ்மை இருக்கணும். நான் கிறிஸ்துவ பேர் வச்சிருக்கிறேன், நான் பாரம்பரிய சபை, இதெல்லாம் விடு, இதெல்லாம் எதுவுமே செல்லாது. அந்த பணக்காரன் வந்து நரகத்துக்கு போயிட்டாரான், எல்லாமே இருந்துச்சு. ஆனால் பிச்சைக்காரன் சொரியோடு இருந்த மனுஷன் வந்து பரலோகத்துக்கு போயிட்டாரான். அப்போ நீ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உன் பந்தா, பிஸ்தா, முந்திரி எதுவும் ஒர்க் ஆகாது. உன் ப்ரைடு, உன் படிப்பு, பட்டப்படிப்பு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் தாழ்த்தி கொண்டு தான் ஆகணும். மற்றவங்களுக்காக நீங்கள் நினைக்காதீங்க. என் ஆண்டவரே நீ என்ன வச்சிருக்கப்பா, நான் இப்படி பண்ணேன்னா நீங்கள் வெக்கப்படுவீங்களே, ஐயோ உங்களை நான் துக்கப்படுத்திடுவேனே, ஐயோ நான் உங்களை குத்திடுவேனே, அப்படி இருக்கணும். ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்களோ, என் புள்ளிய தப்பாக நினச்சிட்டா, பாவி நினச்சிட்டா, என் பேர புள்ளிய தப்பாக நினச்சிட்டா, யார் நினச்சா என்ன, ஃபைனலாக யார் அக்கௌண்ட்ஸ் தீக்க போகிறா? கர்த்தர். இதை முதல்ல விடுங்க. ஹியூமிலிட்டி இருக்கணும், மற்றவங்களுக்காக வாழாதீங்க. அடுத்தது ஒரே ஒரு ஜான் 18:1. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். கெத்செமனிக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க அந்த ஜெபத்துக்கு போறாங்க. தன்னை தாழ்த்துகிற அனுபவத்துக்குள்ள போறாங்க. நீங்க அந்த இடத்துக்குள்ள போய் தாழ்த்தி கொண்டு பிதாவை நோக்கி பார்க்குறாங்க. அப்போ உங்களை கேட்க போறாங்க, உன்னுடைய தாழ்மையான இடத்துல நீ கஷ்டத்துல இருக்கும் போதோ, நீ பிரச்சனையில இருக்கும் போது கர்த்தரை நோக்கி பேசுனியா? நீ எப்படி இருந்த உன்னுடைய ஆபத்தான நாட்கள்ல? அப்போ இந்த
எதிரிகள் நம்ம எப்போ பள்ளத்தாக்கில் இருக்கோம், எதிரிகள் கரெக்டாக வந்து அட்டாக் பண்ண, மேலேருந்து குண்டு போட்டு போயிடுவான். நம்ம கீழே இருக்கணும்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து மேலேருந்து தூக்கி குப்பை போடலாம். அப்போ கீழே இருக்கும் போது கர்த்தர் இடத்துல நீ இருந்திருக்கணும். அப்போ இதையும் நீ பாதுகாக்கணும், சுற்றி குத்தி பார்க்கணும், மேலேருந்து ஏமா நான் அட்டாக் பண்ண போகிறேன், நான் பள்ளத்தாக்கில் இருக்கிறேனே. அப்போ இதுவும் கேட்கப்பட, நீ என்ன பண்ண, நீ பள்ளத்தில் இருந்த, இன்னும் எத்தனை நாள் நீ பள்ளத்தில் இருந்த, அப்போ உன் வேலையை நீ பார்த்துக்கோ. இது ஒரு கேட்டு, உன் வேலையோட கேட்டை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆயிடுச்சா? அடுத்தது 7வதா? சரி, 7வது நீரின் கேட், வாட்டர் கேட், தண்ணி கேட். 7 இது நெகேமியா 3:26 இருக்குங்க. இப்போ வந்து வசனத்தை படிக்கலாம். யோவான் 13:13 படிக்க ஆரம்பிக்கலாம். 13:14 படிங்கம்மா. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஓகே, ஒருவரும் கால்களை கழுவ கடுவர்களாம். இன்னைக்கு நம்ம கால்களை கழுவோமா? நம்ம கழுவுவோமா? இன்னைக்கு சபையில் ஒரு ட்ரெடிஷன் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு நாட்களில் எல்லாருடைய கால்களை வந்து கழுவும்படியாக. என்னம்மா புரியல? குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடே அன்றைக்கி பண்ணுவாங்க. நம்ம சபையில் இல்லை பழக்கம், டெய்லி கழுவ வச்சிடணும் போல். சண்டே ஸ்லிப்பர் ஸ்டாண்டுக்கிட்டே என் கால்னால் சும்மா காட்டி விட்டுணும் போல், தாழ்த்திக்குங்கன்ட்டு கால்களை கழுவுனாராம். இன்னைக்கு உன் மாமியார் காலை நீ பிடிப்பீங்களா? பிடிச்சிருக்கியா? தேய்ச்சிருக்கியா? அமைக்கி விட்டுருக்கியா? அப்படின்னு ஆசீர்வாதம் கேட்க சொல்ல. உன்னை தாழ்த்தி கொண்டு இருக்கிறியா? உன்னோட பெற்றோர்களுடைய கால்களை பிடிக்கக்கூடிய உனக்கு இருக்கா? நான் அகம்பவம் இருக்கா? கர்வம் இருக்கா? உன்னுடைய புருஷனுடைய காலை பிடிக்க முடியுதா? காலை தான் அப்படி தொட்டுருவோம். உன் மனைவியுடைய காலை பிடிக்க முடியுதா உன்னால்? ஹியூமிலிட்டி நான் ஃபிசிக்கலாக பிடிக்க சொல்லலை, உன்னை தாழ்த்தி கொள்ள வேணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தாழ்த்தி கொண்டு இருக்கிறார். இந்த தாழ்த்தி கொள்ளாதவங்க வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. நானுன்ற அகம்பாவத்தில் இருக்க போகிறாங்க. அவர்களுக்கு எல்லாமே பணக்காரனுக்கு என்ன நடந்தோ அதுதான் நடக்க போகுது. எந்த கிறிஸ்துவன் ட்ரெண்டை வச்சுட்டும் போயிட முடியாது, கிறிஸ்துவ குடும்பத்துலேருந்து வந்தாலும் போயிட முடியாது. அப்போ மாட்ட போகிறோம்ல. அங்கே ரெனிவல் 13:13 அவர் காலை கழுவி விட்டாராம், அவரை தாழ்த்தி கொண்டார். அப்போ நம்ம லீடர் அப்படி இருக்கும் போதோ நம்ம எப்படி இருக்கணும்? அப்போ கர்த்தருடைய வார்த்தையை படிக்க நம்மளால் கழுவப்பட முடியும். கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளோ படித்த உன்னால் கழுவி கொண்டாயா? ஒரு தொட்டியில் 30 மட்டும் இல்லை, முக்கிறது கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஞானஸ்தானம் எடுத்துருப்ப. அதை எடுத்துட்டு இப்போ நீ பரலோகம் போய்ட்டு நீ எப்படி சொல்ல முடியும் நம்மளால்? ஒரு தொட்டி என்ன உங்களை மாற்றிடுச்சு? தண்ணிக்குள்ளே இறங்கி நீங்கள் அறிக்கையிட்டனால என்ன மாறிடுச்சு? அதே பொய், அதே கசப்பு, அதே வெறுப்பு, அதே கெட்ட வார்த்தை, அதே தூஷணமான காரியம். இப்படியாக சொல்லுவாங்க. ஒன்லி த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஹஸ் பீன் சேஞ்ச்ட். இத்தனை நாள் வேற இடத்துல நீ வர்ஷிப் பண்ணிட்டு இருந்த, வேற இடத்துல ஸ்தலத்தில் வேற எதையும் பண்ணிட்டு இருந்த. இப்போ சபைக்கு வர நீ சபைதான் மாறிச்சு, உன் உள்ளம் கிடையாது. ஒரு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் மட்டும் மாறக்கூடாது, உன் ஆராதனை ஸ்தலம் மட்டும் மாறக்கூடாது. தொட்டியில் இறங்கின உடனே நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். உன் உள்ளம் மாறி இருக்க வேண்டும். உன் உள்ளத்தை செக் பண்ண போறாரு கர்த்தர். நீ கிரீடா இருக்கியா? பணம் வஞ்சகப்பட்டிருக்கியா? கோல் மூட்டிட்டு இருக்கியா? உடைச்சிட்டு இருக்கியா? குடும்பத்தை எல்லாரையும் தூஷணமா பேசிட்டு இதெல்லாம் வரும், செக் பண்ண போறாரு. இது என்ன கேட்டால் வாட்டர். அவள் லீவிங் வாட்டர்னால நீ சுத்திகரித்துக்கோ. நீ வசனத்தை படிக்க அது உன்னை செருப்பால் அடிக்கும். நீ படிக்க அப்படியே ஸ்லிப்பர் ஷாட் டப் அப்படின்னு அடிக்கும். திரும்ப படிப்ப டப், ஐயோ வலிக்குது அப்படின்னோ இடத்தாலும் நீ திரும்பியும் படிக்கணும். பட்டு நீ படிச்சாதானே உனக்கு வலிக்கும். நம்ம தான் நீ நீதிமான்களாச்சே. நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் வந்து விட்டேன். நான் செத்தாலும் எனக்கு வந்து மியூசிக் போட்டோம் அப்படின்வாங்க. என்ன பாட்டு அது? சாவில் என்ன பாட்டு பாடுவாங்க? சாவில் என்ன பாட்டுமா பாடுவாங்க? டெத்தில் என்ன பாட்டுமா பண்ணாங்க? நான் இன்னும் அந்த ஆராதனை சபைக்குள்ள வைக்கல, அதனால தான் தெரில. என்ன பாட்டு பாடுவாங்க? வர்ஷிப் லீடர் சொல்லியா? பரலோகமே என் சொந்தமே. அது பாடுனா போனோம் பரலோகம் போய்டுமா? போகாது. அது பாட்டுக்கு அதே வேதனை. யாரா இருப்பியான்னு இல்லை நாத்தம் வருதா? சில பேர் சொல்லுவாங்கன்னு சொன்னல, ஃபாஸ்டிங்கில் சாவும் போது அழுகா தெரியணும், வாயில் திறந்துட போதுரா, வாய் முடிக்கோ. எனக்கு ஒருத்தவங்க அப்போ தான் சொன்னாங்க, நான் செத்துட்டப்புறம் என் வாயில திறந்துட்டு இருக்க போது கையிலலாம் சேர்த்து கட்டினோம், வெத்தலை வச்சிட போகிறாங்க. அதெல்லாம் சொல்லி அப்படிலாம் அப்போ தான் நினச்சேன், மேக்கப்பை போட்டுடலாம், கிராண்டாக பண்ணிடலாம். அப்போ மரணம் என்பது அது டெம்பரவரி. இங்கே பெர்மனெண்ட்டாக ஒரு லைஃப் இருக்குது, அதுக்கு நீ ஆயத்தப்படணும். கர்த்தர் அதை கணக்கிக்க போகிற. நீ வார்த்தையோட படிச்ச, எவ்வளோ கீழ் படிஞ்ச. நீ கிறிஸ்துவ பேரை வச்சு ஏமாத்திடாத. நீ கீழ்ப்படுகிற வார்த்தை இல்லைன்னா போக முடியாதையா, பார்த்துக்கோ. அடுத்தது 7 ஆயிடுச்சா? என்ன கேட் ஐயா இது? ஆர்ஸ் கேட், குதிரையின் கேட். இது எங்கே இருக்குனாக்கா நெஹெமியா
3:28 இருக்கு. இந்த குதிரையின் கேட் வந்து என்ன குறிக்கிறதுனாக்கா ரெடினஸாக இருக்கணும். நீ யுத்தத்துக்கு, ஆவிக்குரிய யுத்தத்துக்கு ரெடியா இருக்கணும். உனக்கு விரோதமாக ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடக்குது இதெல்லாம் நீ ரெடியா இருக்கணும். ஆவியில நிறைஞ்சி இருக்கிற அனுபவத்தை நீ பெற்றுக்கொண்டு இருக்கணும். இதெல்லாம் உன் ஆவியை பாதுகாத்துக்கொள்ளும். அபிஷேகம் பெற்று இருக்கணும். வசனத்துல நிலைச்சு நிற்கணும். என்னது வார்ஃபேர் ஸ்பிரிட் அண்ட் ரெடினஸ். இதுக்கு ஒரு வசனம் ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 19:11-14. ரெவலேஷன் 19:11-14. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளக் குதிரை காணப்பட்டது. அதின் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அப்ப யுத்தத்துக்கு நீ ரெடியா இருக்கணும். ஆவிக்குரிய மண்டலத்துல உனக்கு விரோதமா என்ன யுத்தம் வருது? புருஷன் கணவனை பிரிக்கிற யுத்தம் வர உனக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லா பிரச்சனையும் வந்து புருஷன் மனைவி இது பிரச்சனை இருக்காது. சில ஆவிகள் போராடி இருக்காங்க, அது தெரியாது. எப்போ பார்த்தாலும் சிலதெல்லாம் டிவோர்ஸ் சொல்லுவோம்ல, செத்துருவோன்னு டிவோர்ஸ் சாவு. ஒரு திருமணத்தை நடக்கும் போதும் கர்த்தர், தேவதூதர் எல்லாரும் வந்து சாட்சிக்கு நிற்கிறாங்க. சரி, டிவோர்ஸ் ஆனது பாஸ்டருக்கு தெரியுது. டிவோர்ஸ் ஆனது தேவதூதர் அக்செப்ட் பண்ணுவாங்களா? டிவோர்ஸ் ஆனது பிதா அக்செப்ட் பண்ணுவாங்களா? அதுவும் டிவோர்ஸை பற்றி செக்ஷுவல் இம்மாரலிட்டி, அடல்ட்ரின்னு தான் டிவோர்ஸ் பண்ணலான்ட்டு. அப்போ இவங்களெல்லாம் நீ இன்வால்வ் பண்ணிட்டு நீ மாட்டுவ செம்மையா. இந்த பேரை மாற்றுவது, பேரைனா நேமை மாற்றுறது, பேராக மாற்றி கொண்டு போகுது, கப்புள்ஸை மாற்றிட்டே இருக்குது. இது இல்லைன்னா இன்னொன்று ஆப்ஷன் வைக்கிறது. அப்போ நீ மாட்ட போகிறன்னு அர்த்தம். எங்கே போச்சு? ஆர்ஸ் ஃபேத்ஃபுல்லாக ட்ரூவாக இருக்கணுமா? உண்மை உத்தமத்தானது ஃபேத்ஃபுல். குடும்பத்தில் நீ ஃபேத்ஃபுல்லாக இருக்கணும். கணவனுக்கு நீ ஃபேத்ஃபுல்லாக இருக்க வேண்டும். மனைவிக்கு நீ ஃபேத்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தருக்கு ஃபேத்ஃபுல்லாக இருக்க முடியும். அப்போ தான் நீ ட்ரூவாக இருக்க முடியும். நீ எந்த பொண்ணுகிட்ட பேசுன்னு உன் மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு நான் இந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன், எந்த பையன்கிட்ட பேசுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். எதுவுமே தெரிய சஸ்பென்ஸ் போ வச்சுக்கணும்னா முடிஞ்சிடும் கதை. சஸ்பென்ஸ்லேயே வச்சுக்க கூடாது. அப்போ பி ஃபேத்ஃபுல் அண்ட் ட்ரூ. சபையில் இந்த ஆவிலாம் தாக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ரெடியாக இருக்கணும் யுத்தத்தை பண்ண. இதுவும் கணக்கு கேட்குறோம். ஆர்ஸ் கேட்டை பற்றி. அடுத்தது ஈஸ்ட் கேட். ஈஸ்ட்னா தமிழில் என்ன சொல்லுறது? கிழக்கு வாசல். ஓகேவா? இது எங்கே இருக்குனாக்கா நேமியா 3:29. நேமியா 3:29 இருக்கா? இதுங்க பட்ட மத்திய 24-27 படிங்க. இந்த கிழக்குலேருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷன் குமாரனுடைய வருகை இருக்கும். எந்த மனுஷகுமாரன்? யார் அவரு? யாரு? எப்படி வராராம்? மின்னலை போல வர போறாராம். பயமாங்கதா? பயமா இல்லையா? அப்பயே சபை அப்படி இருக்கு, குடும்பங்கள் ஏன் அப்படி இருக்கு? ஏன்னா நமக்கு என்னன்னா ஆண்டவர் மன்னிச்சிடுவார். கர்த்தர் கிருபை நிறைஞ்சவர். அவர் தொடைப்பாரு, எப்போ பார்த்தாலும் முத்தம் கொடுத்துட்டே இருப்பாரு. நீ என்ன பாவம் பண்ணாலும் உன்னை கட்டி பிடிச்சி செக் பண்ணு. அது ஒரு செக்ஷன் தான். இன்னொரு செக்ஷன் இருக்கு. மறுபடியும் ராஜா வரப்போறாரு. அதுக்கு தான் உன் ஆத்மா தகுதிப்படுத்திக்க வேணும்னு தான். அதுக்கு தான் கூக்கல். நீ நாசமா போனானா, நீ நல்லா இருந்தானா, ஏன் இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கணும்? இப்போ வந்து நான் பிரசங்கம் பண்றேன், நீ நல்லா இருப்ப, நீ கண்டிப்பாக எனக்கு காணிக்க கொடுக்க மாட்டியா? நான் நல்லா இருப்பேன் சிஸ்டர், நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, கர்த்தர் பாருங்க. இப்போ நான் பார்க்குறேன் ஒரு வீடு, எங்கள் ஒரு வீட்டில் இப்போ இருக்கிறீங்களே ஒரு வீடு, அது வீடு சொந்த வீடாகிடும். கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களா? வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, ஓனர்னு அடிப்பாங்க. கர்த்தர் உங்களை எதிர்பார்க்க 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்பட வேணும்ன்ட்டு. 2வது கம்மிங் ஒன்று இருக்கு. பகிரங்கமாக ஆண்டவர் வரப்போற. அதுவும் கேள்வி கேட்கப்படும். நீ எவ்வளோ ஆயத்தப்பட்டிருக்க? உன் வாசல்கள் எப்படி இருக்கு? ஓ கிரேஸ், சும்மா சபைக்கு வந்து சிரிச்சுட்டே போயிடாது. நீ அழுகுற தருணம் உன் சபைக்குள்ளே இருக்கணும். உனக்கு யோசிக்கிற தருணம் உனக்குள்ளே இருக்கணும். குற்றம் இதெல்லாம் இப்படி இருக்க பயம் வருகிற தருணம் உனக்கு சபைக்குள்ளே இருக்கணும். வசனத்தை அப்படி கேட்க ஆரம்பி. நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன், நீ ரொம்ப நல்லா இருப்ப, அப்படியே போயிடாத. சால்வேஷன் சால்வேஷன் சால்வேஷன், ரட்சிப்பு அது ஒரே அப்படியே இருக்க மாட்டேன். ரட்சிப்பை பாதுகாத்துக்கொள்ளுன்னு போட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் வசனத்தில். அப்போ என்ன? ரட்சிப்பு பூர்ணமாகும்படியாக நீ போராடணும். 2ஆம் வருகைக்காக ஆயத்தப்படுங்க. இதை நினைச்சிட்டாவே குடும்பத்தில் பயம் இருக்கும். புருஷன் பொண்டாட்டிகள் சண்டையே வராது. ஐயோ ஆண்டவர் வரப்போறாரா, ஐயோ வரப்போறாரா, பயமா இருக்கும். ஐயோ மின்னல போற வரப்போறா, ஐயோ ராஜா வருகிறார், குதிரையில வரப்போறாராம், ஐயோ நடுக்கமா இருக்குமா. அது இருந்தா எதுவும் எந்த குப்பையும் யோசிக்க மாட்டோம். இன்னைக்கு இந்த கான்செப்டை மறந்தனாலதான் சபை 2ஆம் வருகையே போதிக்கிறது கிடையாது. அதனால மறந்துடுச்சு, நமக்கே தெரியாது. செகண்ட் கமிங், நோ நோ, ஐ வில் கோ இன் டிம்கல் ஆஃப் த லைட். என்னது? ரகசிய வருகை. பண்ற அக்ரமெல்லாம் பண்ணிட்டு டப்புனாக்க ரகசிய புஷ்ன்னு போயிடுவாங்களா ஃப்ளைட்ல. இது ஒரு கான்செப்ட். ஐயா நீ ஆயத்தமாகணும், அம்மா நீங்க ஆயத்தமாகணும். சபையை இந்த 40 நாள் ரெடி ஆகு.
தயவு செஞ்சு ரெடியாகு. எப்போ ஆத்துமா எடுக்கப்படும்னு சொல்ல முடியாது. சின்னவங்களும் பெரியவங்களும் ஆயத்தப்படுத்துங்கள். யாராக இருந்தாலும் ஆயத்தப்படுத்துங்க. 2ஆம் வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஈஸ்ட் கேட்டு காத்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் வருகிற தருணம். அங்கே நேமி அந்த வாலில் ஈஸ்ட் கேட் காத்துட்டு கடைசி கேட்டு. இப்போ ஜாலியாடுமே உங்களுக்கு முடிய போகுதுன்னு. 10வது கேட்டு மிக்கார்ட் கேட்டா. MIPHKED கேட். கேட் என்னம்மா? மிப்கார்ட். ஃப்ளிப்கார்ட் மாதிரி மிக்கார்ட். சரி. இது இன்னொரு பேர் இன்ஸ்பெக்ஷன் கேட். இது நெஹெமியால எங்கே இருக்குன்னா 3:31 இருக்குங்க. இதுக்கு உதாரணமாக 2 கொரிந்தியர் 13:5 படிக்க ஆரம்பிக்கலாம். 2 கொரிந்தியர் சாப்டர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். ஓகே, செக் பண்ணணுமா? சோதித்து பார்க்கணுமா? இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிறாரா? விசுவாசத்தில் நம்ம இருக்கிறோமா? 30 வருஷத்துக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுத்தேன். ஆனால் இப்போ இருக்கீங்களா? விசுவாசத்துக்குள்ள உங்களோட ஜப வாழ்க்கை உண்மையாகவே ஆண்டவர் தேடுற மாதிரி இருக்கா? ஆண்டவர் வசனத்தை வாசிச்சுனே இருக்கீங்களா? கீழ்ப்படிஞ்சிட்டே இருக்கீங்களா? இன்னும் விசுவாசத்தில் இருக்கிறோமா? அப்போ எடுக்கும்போது நல்லா இருந்திருக்கும். நமக்கு ஆண்டவர் தான் முக்கியம். நல்லா ஜில்லுன்னு குழு காற்று வச்சுருக்கோம், கையில் ஆடி இருக்கோம், உள்ள ஆரம்பிச்சிருப்போம், அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருப்போம். அது அப்போ. இப்போ எப்படி இருக்கீங்க? உன் பாஸ்ட் முக்கியம் கிடையாது. இப்போ நீ என்னவா இருக்க? இப்போ என்னவா இருக்கீங்க? கரண்டா உங்ககிட்ட கர்த்தருடைய அன்பு எப்படி இருக்கு கேட்க போறாரு. எக்ஸாமின் செக் பண்ணு, எக்ஸாம் எழுதிக்கோல. நீ இன்னும் விசுவாசத்தில் இருக்கியா? டெஸ்ட் யுவர் டெஸ்ட் எழுதிக்கோ, டெஸ்ட் பண்ணி பாரு. டு யூ நாட் நோ யுவர் செல்ஃப் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் இன் யூ? அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிறாராம். அதுக்கு தான் இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் நிறைய சொன்னோம். போன பாட்டி ஆவியெல்லாம் இன்க்யூபஸ் சிக்யூபஸ் அந்த ஆவி பற்றிலாம் பார்த்தோம். அது கனவுல ஒரு ஆணு கூட தப்பாக நடக்கிற பெண்ணின் ஆவியும் பெண்ணு கூட தப்பான ஆணின் ஆவி பற்றிலாம் பார்த்தோம். உன் ஆலயத்தை நீ கெடுக்கக்கூடாது. எதுவும் ஆலயம் இதுவா? இந்த பில்டிங்கா? உன் உடம்பை அன்வான்டாக யாரோ டச் பண்ணக்கூடாது. உன் உடம்பை அன்வான்டாக யாரோ பேசி எமோஷன்ஸை தூண்டக்கூடாது. உனக்குள்ளே தூண்டக்கூடாது உன் எமோஷன். இது கர்த்தராக இயேசு கிறிஸ்து வாழ்கிற ஒரு இடம். அப்போ நீ போனோகிராஃபி பார்க்குற. யார் உனக்கு கூட சேர்ந்து பார்க்குறா? யார் பார்க்குறா? நீ மாஸ்டர்பேட் பண்ணுற. யார் பண்ணுறா? நீ தம் அடிக்கிற. யார் அடிக்கிறார்? நீ தண்ணி அடிக்கிற. யார் கூட இருக்கிறார்? இதெல்லாம் தெரிய மாட்டேந்தே. இஷ்டத்துக்கு அதை அளந்து லந்தாவை விட்டுட்டு இருக்கோமே. ஆண்டு ரொம்ப கிருபை நிறைஞ்சவருண்டு. என் ஆலயத்தை அழிக்கிறவங்க அவர் கண்டிப்பாக கணக்கு கேட்பாராம். மார்க் சாப்டர் 11 15, 16, 17 படிக்க ஆரம்பிக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் ஆலயத்தில் விற்கிறவங்களாம் வித்துட்டு இருக்காங்க. பரிசுத்தை வித்து போட்டவங்க, அபிஷேகத்தை வித்து போட்டவங்க, அழைப்பை வித்து போட்டவங்க, அந்நிய ஜனங்கூட நுகங்களை கூட கனெக்ட் ஆனவங்க, இதுவும் ஆண்டவர் கிருபைதான் கட்டுனவங்க. இன்னும் என்ன இருக்கு? சபைக்குள்ள காணிக்க திருடுறவங்க, வேற கொல்லுகிறவர்களையும் துரத்தி காசுகளுடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? அவ ஜப வீடா? உன் உடம்பு ஜப வீடா இருக்கணுமா? உனக்குள்ள துதி வந்துட்டு இருக்கா? இல்லை லஸ்ட் வந்துட்டு இருக்கா? இச்சை யார் இல்லைன்னா அந்த எச்சையை தேடி நம்ம இச்சைக்குள்ளே போவோம். அப்போ உடம்புல உன் துதி வருதா? இல்லை ப்ரேயர் வருதா? இல்லை நான் சின்னர் ஆண்டவர் இன்னும் 7 வருஷம். சரி, முதல் 3.5 வருஷம் நீ கஷ்டப்பட்ட ரைட்டு, இல்லை 4 கஷ்டப்பட்ட. நீ 40 வருஷம் ஆனாலும் மாறமாகிற. அப்போ நீ எவ்வளோ தான் நீ அவரை துக்கப்படுத்துவ? உனக்குள்ளே இருக்கிறானா? இப்போது அப்பா அம்மா இருக்கீங்கன்னு வச்சுப்போமே. எப்படி எடுத்துக்கலாம்? அப்பா அம்மா இருக்கீங்க, பிள்ளை இருக்காங்க. உங்கள் பிள்ளை டக்குன்னு சொல்கிறாங்க, நான் இந்த பாவத்தை பண்ண போகிறேன் முன்னாடி, என்ன பண்ணுவீங்க? உங்கள் பிள்ளைகள் சொல்ல போகிறாங்க, ஹாய் அம்மா, ஆசையாக இருக்குது தம்மு. எப்படி இருக்கும்? இஷ்டப்பட்டு நல்லா இருக்கா? அப்பா அம்மா முன்னாடி தப்பான படங்களை பார்ப்பாங்க, நல்லா இருக்கா? அப்பா அம்மா முன்னாடி காஞ்சா அடிப்பாங்க, நல்லா இருக்கா? அப்பா அம்மா முன்னாடி தண்ணி அடிப்பாங்க, நல்லா இருக்கா? பதறிடுவோம்.
என்னடா இது, ரகசியமாக பண்ண கூட ஐயோ மனம் திரும்பினா விட்டுருவோம், பப்ளிக் ஆயிடுச்சுன்னா அப்படியே பகிரமாக பண்ண ஆரம்பிச்சா நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருக்கிறாரு, உள்ளகிறாரு, ஆவியானவர் இருக்காரு, பிதா பார்க்குறாங்க, ஏன் தேவதூதர்கள் பார்க்குறாங்க. கான்செப்டை மாற்றுங்க. கான்செப்ட் இன்னும் அவர் உங்களை கட்டி பிடிச்சி கொஞ்சம் காரியங்களை விட்டுடுங்க. 2ஆம் வருகை வரப்போகுது. எல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம டேக் ஆஃப் ஆகிடும். கரெக்டாக 10 கேட்டை பற்றி சொல்லியாச்சு. இந்த இன்ஸ்பெக்ஷன் கேட்டை வந்து நீ பார்த்துக்கோ. உன்னுடைய ஆலயத்துக்குள்ளே உடம்புக்குள்ளே என்னென்ன அசிங்கங்கள் இருக்கும், இந்த 40 நாளை விட்டு விலகி ஆண்டவருக்காக நேராக ஓட ஆரம்பிங்கள். அது மாத்திரமில்லை, இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் ஆகுங்க. ஆகஸ்ட் 1 1 to 7 வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்துச்சு. அந்த முதல் நாள் வந்து ஆடியோ சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை அப்லோட் பண்ணலை. அதில் தான் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் மெசேஜ் தான், உங்களுடைய மூத்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த ஆண்டுக்குள்ளவே அவங்களுக்கு ஒரு ஆபத்து காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிச்சோம். அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை வாசித்தோம். ஆனால் கண்டிப்பாக சொல்ல முடியும், பெற்றோர்கள் மறந்து போய் இருப்பீங்க. ஏன்னா நம்மள ஞாபகம் மறதி ஜாஸ்தியாச்சு. இந்த வாரம் கேட்ட மெசேஜாக அடுத்த வாரம் இருக்காது. அப்படியே நம்ம உலக கவலையெல்லாம் முழுகிருக்கோம். அதுதான் வீடியோ இருக்குது, இன்றைக்கி அப்லோட் பண்ணிவிடும். தயவு செஞ்சு மூத்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர்களுடைய உயிர் இழந்து போகாதபடிக்கு, புரியுதா? உயிர் இழந்து போகாதபடிக்கு மூத்த பிள்ளைகளுக்காக ஜெபம். மூத்த பிள்ளைனா யார்? ஃபர்ஸ்ட் பார்ன் உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபம் பண்ணணும். பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? பேண்ட் இப்படியே போயிடாதீங்க, சரியா? அப்புறமா எதனா ஆச்சுன்னா அப்போ அன்றைக்கி சொல்லுவேன், நான் சொன்னோம் தானே, சபையில் சொன்னோம் தானே, யூ டி நாட் ப்ரே அப்படின்ட்டு. மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை மனம் திரும்புங்கள். சபையை ஓய்வு நாள் அசட்டை பண்ணாமல் இருங்கள். வர முடியாத காலத்துக்குள்ள. இப்போ கொரோனா இருக்கும் போது சபைக்கு போக முடிஞ்சிச்சா? அன்றைக்கி ஏங்கணும்ல, சபைக்கு போகணுன்ட்டு சில பேர் ஜாலியாக இருந்திருப்பீங்க ஆன்லைனில், சில பேர் எங்கே இருப்பீங்கல்ல. இப்போ சபைக்கு வரக்கூடிய காலத்தில் இருக்கும், ஜாலியோட உற்சாகத்தோடு எப்படி என்னென்னத்தை குப்பைகளை எடுத்து போட்டு மனம் திரும்புறத பார்க்கலாம் நம்ம 40 நாள். சரியா? எழுந்து நிற்கலாமா?